நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் குறித்து இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பது குறித்து சில தகவல்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக இந்த இரவை பற்றி குர்ஆன் சொல்லும்போது இன்னா அன்ஸல்நாஹு ஃபி லைலத்துல் கத்ர், குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ருடைய இரவில் அருளினோம். குர்ஆன் அருளப்பட்ட இரவு இதுதான், லைலத்துல் கத்ர் என்கிற அந்த பாக்கியம் பொருந்திய இரவுல தான் அருளப்படுகிறது. முழு குர்ஆனும் ஒட்டுமொத்தமாக அருளப்படலை. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், குர்ஆன் என்பது சிறிது சிறிதாக அருளப்பட்ட 23 வருட காலமாக நபிகள் நாயகமுக்கு அருளப்பட்ட ஒன்று. அப்போ குர்ஆன் அருளப்பட்டதனுடைய துவக்கத்தை பற்றி அது பேசுறது நம்ம விளங்கிக்கலாம். நபி ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் வசனம் துவக்கமாக அருளப்படுதில்ல, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அப்படிங்கிற வசனம் அருளப்படுதில்ல. அந்த குர்ஆன் வசனங்கள் அருளப்படுவதனுடைய துவக்கம் லைலத்துல் கத்ருடைய இரவில் அதனுடைய துவக்கம் இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ குர்ஆன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் அருளப்பட்டது. ஒமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் அதனுடைய அந்த இரவு என்றால் என்ன? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது, அந்த பாக்கியம் பொருந்திய இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறப்புக்குரியது. எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு! சாதாரண ஒரு சிறப்பு இல்லை. 1000 மாதங்கள் நின்று வணங்குவதும் ஒன்று தான், இந்த ஒரு இரவில் நின்று வணங்குவதும் ஒன்று தான். 1000 மாதங்களை நாம் ஒரு நன்மை செய்வதும் இந்த ஒரு இரவில் நமக்கு நன்மை செய்வதும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு 1000 மாதங்களுக்கு நிகரான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று தான் இந்த லைலத்துல் கத்ர் என்கிற பாக்கியம் பொருந்திய இரவு. அதனால தான் அந்த இரவை அடைவதற்கு நபிகள் நாயகம் அவ்வளோ முயற்சி மேற்கொண்டார்கள். அதோடு அந்த வசனத்தில், அந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது, தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஒரு ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். மலக்குமார்களும் ஒரு ரூஹு ஜிப்ரீலும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரூஹுங்கிற பெயர் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இரவில் தம்முடைய இறைவனின் உத்தரவோடு அனுமதியோடு ஒவ்வொரு காரியத்தை கொண்டும் இறங்குகிறார்கள். அந்த இரவில் தான் மலக்குமார்களும் அனுப்பி வைக்கப்படுறாங்க. பல கட்டளைகளை கொண்டு எல்லா மலக்குமார்களும் இறங்குகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். அப்படின்னா அந்த இரவுக்கு ஒரு பெரிய அளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. சலாமுன் ஹிய ஹத்தா மத்துலஇல் ஃபஜர், அந்த இரவு ஃபஜ்ர் உதயம் வரையிலையும், சுபூடைய நேரம் இருக்கல, சுபூடைய நேரம் வரையிலையும் அது இருக்கிறது. இதால் கத்ர் என்கிற அத்தியாயத்தில், அந்த அத்தியாயம் முழுக்க 1வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த குர்ஆன் அருளப்பட்ட இரவாக இருக்கிறது, 1000 மாதங்களை விட சிறப்பு மிக்க இரவாக இருக்கிறது. மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு இறங்குகிற ஒரு இரவாக இருக்கிறது என்பதை இந்த அத்தியாயத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த இரவில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடாக நபிகள் நாயகம் அவங்க இரவு தொழுகையில் ஈடுபடுறதை சிறப்பித்து சொல்கிறாங்க. மையக்கும் லைலத்துல் கத்ரி ஈமானவ் வஹ்திசாபன், நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று தொழுவாரோ, வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவாரோ, குஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. புகாரில் 35வது இலக்கத்தில் பதிவான செய்தி. அப்போ லைலத்துல் கத்ருடைய அந்த இரவுல நம்ம செய்ய வேண்டிய வழிபாடாக நமக்கு சொல்வது தொழுகை. யக்கும் நின்று வணங்குவதுனா என்ன? கியாமுல் லைல் சொல்கிறோம்ல, அந்த தொழுகையில் பெருமளவு நிற்கிறதுங்கிறதுனால, அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு வழிபாடாக இருக்கிறதுனால அந்த தொழுகைக்கு கியாம் யக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுது. அப்போ நின்று வணங்குவதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. அப்படி இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நம்ம நின்று வணங்கும் போது நம்முடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த வணக்க வழிபாடுகளில் தான் நம்ம ஈடுபடணும். இப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு ஆர்வமூட்டிய நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற வணக்க வழிபாட்டில் ஈடுபடணும். ரசூலுல்லாஹ்வும் ஈடுபட்டாங்க என்பத செய்தியை பார்க்குறோம். புகாரில் 2024வது இலக்கத்தில் பதிவான செய்தி. இதா தஹலல் அஷ்ரு, ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் ஷத்த மிஸ்ஸரஹு, அல்லாஹ்வின் தூதர் இல்லறத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்வார்கள், மனைவிமார்கள்ட்ட கூடுறதுலேருந்து விலகி, வ அஹ்யா லைலஹு, அந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள், வ ஐகத அஹ்லஹு, தம்முடைய குடும்பத்தாரையும் எழுப்புவார்கள். இது புகாரில் 2024வது செய்தி. அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு தாமே படுத்துக்கலை. ரசூலுல்லாஹ்வும் அந்த மாதிரி இரவு முழுக்க நின்று வணங்கி வழிபடுவது, பல்வேறு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, இப்படி அந்த இரவை உயிர்ப்பிப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தாரையும் எழுப்பி நீங்கள் வழிபாடு செய்யுங்கன்னு குடும்பத்தாருக்கும் சொல்லுவாங்க. இப்படியான ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும். இரவு தொழுகையில் ஈடுபடுறது, குர்ஆன் ஓதுறது, குர்ஆனுடைய விளக்கங்களை படிக்கிறது, விக்ருகள், தஸ்பீகள், பிரார்த்தனைகள், இது எல்லாமே நம்ம இந்த இரவில் செய்யக்கூடிய வழிபாடுகள் தான். நம்ம முஸ்லீம்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வரம்பு மீறி போகக்கூடிய அளவில் மார்க்கம் சொல்லாத வணக்க வழிபாட்டையெல்லாம், இந்த 27ஆம் நாள் இரவு பார்த்தீங்கன்னு வைங்க, தஸ்பீர் தொழுகைங்கிற பேரில் தொழுவாங்க. இப்படி நீண்ட நேரம் நிற்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறதுனால அதை தவறாக விலகி கொண்டு ரசூலுல்லாஹ் கற்றுத்தராத இவர்களாக ஒரு தொழுகையினுடைய ஒரு வடிவத்தை ஒன்று உருவாக்கி
தஸ்பீ தொழுகைன்னு அதுக்கு பேரை வச்சு அந்த அந்த பேரில் அவங்க செய்யக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் இடம் இல்லை. அதெல்லாம் பொய்யான பலவீனமான செய்திகள் ரசூலுல்லாஹ் பேரில் இருக்குன்னா அதை வச்சு நம்ம அமல் செய்யலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் உத்தரவிடாத ஒரு அமலை யார் செய்வாரோ அது அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது, நிராகரிக்கப்பட்டு விடும். நம்ம என்ன அமல் செய்கிறோம் என்பதை கவனிக்கணும். இதை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த அமலா, மார்க்கம் அங்கீகரித்த அமலா, இது அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுமா என்பதையெல்லாம் கவனித்து செய்ய வேண்டும் என்பதை நாம்